நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு பிறந்த பிறகு இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமாவில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. இதில் பெரிய தலைகளோட திரைப்படமும் அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படங்களை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாங்க. கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 250 படங்களுக்கு மேலே வந்து வெளியாக இருக்குதுங்க. அதில் முக்கியமான நடிகர்களோட திரைப்படங்கள் வந்து நிறைய பேர் படங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய வரவேற்பு வந்து கிடைக்கப்படலந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 250 படத்துக்கு மேலே எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 படங்கள் மட்டுமே வந்து வசூல் ரீதியில் வந்து நல்ல வசூலை பெற்றிருக்குங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து 2025ஆம் ஆண்டில் வந்து புதிய தலைகள் மட்டும் இல்லாமல் பெரிய தலைகளோட எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இவங்களோட திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்கிற நிலையில் வந்து அது எந்தெந்த திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தாங்க. ரஜினிகாந்த் அவருடைய இதில் ஜெயிலர் படம் வந்து வெற்றியை தொடர்ந்து அவருடைய நடிப்பில் வந்து வேட்டையன் திரைப்படம் வந்து ரீசெண்டாக வெளியாயிருந்துங்க. அந்த திரைப்படமே வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு கலவையான விமர்சனமும் கலவையான ஒரு வசூலில் பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு ரஜினிகாந்தோட நடிப்பில் வந்து கூலி திரைப்படம் வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்து போய் கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் படமாக வந்து உருவாகி கொண்டு வருவதாகவும் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான நடிகர்களாக நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முன்னணி நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பில் வந்து 80% மேலே வந்து தற்போதைக்கு முடிவடைந்து விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. கூலி திரைப்படம் வந்து சம்மருக்கு வந்து வெளியாக இருப்பது வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் வந்து. அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த கலைஞரும் ஆகச்சிறந்த இயக்குனரும் கமலஹாசன் மற்றும் மணிரத்னத்தோடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற திரைப்படம் தாங்க தங்கலை திரைப்படம். இந்தியா சினிமாவிலேயே உங்களோட கூட்டணியில் உருவான திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டு திரைப்படங்களாக அமைஞ்ச நிலையில் வந்து 37 வருடங்களுக்கு பிறகு வந்து கமலஹாசன் மற்றும் மணிரத்னோட கூட்டணியில் வந்து மீண்டும் வந்து ஒரு திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க. அதிக எதிர்பார்ப்பில் வந்து தங்கலை திரைப்படம் வந்து தற்போதைக்கு உருவாகி கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படத்தோட இந்த ரீசெண்டாக வந்து அவங்களோட சிங்கிள் ட்ரீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல விமர்சனத்திலிருந்து நல்ல ஒரு வரவேற்பும் பெற்ற நிலையில் வந்து அவருக்கு வந்து தங்கலை திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து கமலஹாசனோட இந்தியன் 3 திரைப்படமும் வந்து தற்போதைக்கு முடிவடையப்பட்ட அந்த திரைப்படமும் வந்து இந்த ஆண்டு வந்து வெளியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகங்க. கடைசியாக வந்து அவரோட நடிப்பில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் தாங்க வந்திருந்தது. அந்த இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு வந்து கமலஹாசன் ரீதியில் வந்து இந்தியன் 3 மற்றும் தங்கலை திரைப்படம் வந்து வெளியாக இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற நடிகர் யார் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தாங்க. தளபதி 69 சொல்கிற திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து வெளியாகுங்க. வினோத் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க. இந்த திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சு விட்டு முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காருங்க. தற்போதைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா அரசியல் நிகழ்ச்சியிலும் எல்லா இதில் வந்து குற்றங்களையுமே வந்து தட்டி கேட்டு தாங்க இருக்கார் விஜய் அவர்கள் வந்து. அந்த வரிசையில் வந்து இவர் இந்த ஆண்டு வந்து நடித்து முடிச்சு இந்த படம் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து வெளியாக இருப்பது வந்து முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க. அதிக வாய்ப்புள்ள ஒரு படமாக வந்து இந்த ஆண்டு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு தளபதி 69 திரைப்படமும் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. 2026ஆம் ஆண்டு வந்து முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதனால இந்த ஆண்டு வந்து திரைப்படம் வந்து வெளியாகுங்க. அதனைத் தொடர்ந்து அஜித் குமார் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் வந்து கார் ரேஸாக இருக்கட்டும், பைக் ரேஸ் இந்த இதில் வந்து அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டில் முடிச்சு விட்டுதாங்க படத்துக்கான வேலையுமே வந்து தற்போதைக்கு வந்து அவர் செஞ்சு கொண்டு வராங்க. தற்போது அவர் கைவசம் வந்து 2 படம் வச்சுருக்காருங்க. ஒன்று விடாமுயற்சி திரைப்படம், ஒன்று குட் பேட் அக்லி திரைப்படம் தாங்க. மகிழ் திருமேனி இயக்கத்தில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட எல்லா ஷூட்டிங் எல்லா இதுவுமே முடிஞ்சு ட்ரீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் வெளியாகிருந்து நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிடப்படணும்னு சொல்லிட்டு தற்போதைக்கு அதுவுமே வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. பொங்கலுக்கு வெளியாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து 2025 வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வந்து ரெட்ரோன்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சூர்யா நடிப்பில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து வெளியாக இருந்துங்க. கங்குவா திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வந்து சூரியன் சொல்கிற ரெட்ரோன்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ரீசர் விட்டுருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல வரவேற்பு மக்கள் ரீதியில் கிடச்சிருக்குங்க கேட்டப்ப எல்லாமே வந்து. அதனைத் தொடர்ந்து சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்திலையுமே ஒரு படம் நடித்து கொண்டு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள வீர தீர சூரா திரைப்படம், தனுஷை இயக்கி தனுஷை நடித்து கொண்டு வர இட்லி கடை திரைப்படம், அமரன் வெற்றியை பிறகு AR முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகை நடித்தக்கூடிய
படமாக இருக்கக்கூடிய படம். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் எல்லாமே வந்து இந்த ஆண்டு வந்து வெளியாகக்கூடிய திரைப்படமாக வந்து அமையப்பட்டுங்க. இந்த ஆண்டு வந்து நம்ம பார்த்த திரைப்படத்திலே அது இல்லைனா இனி வரக்கூடிய திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய திரைப்படத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க.